ராகு கேது பற்றி ஒரு கதை இது. 35 வருஷத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு படம் வருது. ஏபி நாகராஜன் சாருக்கு அப்புறம் நேரடி தமிழ் படம் எதுவும் இல்லை. இந்த குறையை நாங்கள் இப்போ நிவர்த்தி பண்ணல. நம்ம தனியாக நின்று ஒரு பக்கம் நின்று இழுக்க முடியாது. இன்னொரு பக்கம் நின்று இழுக்கிறதுக்கு வேற ஆள் வேணும். அப்படின்னா அசுரர்கள் தான் வேணும், வேற வழி கிடையாது. அசுரகுலத்தின் பெருமை மிக்க வீரர்களே, பூவுலகம் மட்டுமல்ல வானுலகம் உங்களுக்கு சொந்தமாக்கி விட்டது. மறைந்து வாழக்கூட வழியில்லை என்று வருந்திய உங்களை மண்ணிலும் விண்ணிலும் எங்கும் வளம் வரும்படி செய்து விட்டேன். இன்னைக்கு விருந்தினர் பக்கம்ல யார் கெஸ்ட் அப்படின்றத சொல்லிடலாமா? சொல்லிடலாம். 40 வருடங்களுக்கு மேல் மேடை நாடக கலைஞராகவும் தமிழ் சினிமாவில் சமீபத்தில் வெளியாகிய ராகு கேது திரைப்படம் மூலமாக இயக்குனராகவும் அறிமுகமாகியிருக்கும் நடிகர் மற்றும் இயக்குனர் துரை பாலசுந்தரம் அவர்களே இன்றைய நம் விருந்தினர். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். முதல்ல ஜெயா டிவி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். சூப்பர் சார். ஸோ உங்களுடைய படம் ராகு கேது ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பை பெற்றுட்டு இருக்கு. எவ்வளோ ஹாப்பி சார் நீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஓகே. ஏன்னா 35 வருஷத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு படம் வருது. ஏபி நாகராஜன் சாருக்கு அப்புறம் நேரடி தமிழ் படம் எதுவும் இல்லை. இந்த குறையை நாங்கள் இப்போது நிவர்த்தி பண்ணியிருக்கோம். உண்மையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அது புராண படம், நீண்ட நெடிய கேப் வந்துடுச்சு. அதனால் இந்த படம் வந்தது ஓரளவுக்கு. அது மட்டும் இல்லாமல் தூய தமிழில் எடுத்திருக்கோம் இந்த படத்தை. எல்லாரும் குடும்பமாக வந்து பார்க்கக்கூடிய படம் இது. நவகிரகங்கள் இருக்காங்க இல்லையா, அதில் ராகு கேது பற்றிய ஒரு கதை இது. ஒரு வித்தியாசமான கான்செப்ட். இதில் பாதி படத்துக்கு மேலே கிராஃபிக்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, இந்த 7 நாட்களுக்கு 7 கிரகங்கள் இருக்காங்க. அதாவது ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் அப்படின்னு 7 இடத்த பிரித்து கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் இவங்க 2 பேர் வராங்க. ராகு கேதுன்றவங்க 2 பேர் வராங்க. சிவன் என்ன பண்ணுறாரு, இவங்களுக்கு அந்த 7 கிரகங்களுக்குள்ளே இடம் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்களுக்கு அந்த 2 பேருக்கும் ராகு கேதுக்கும் இடம் கொடுக்குறாரு. இப்போது அவங்களுக்கும் தனி இடம் கிடையாது. அந்த 7 தான் போய் உட்காரணும். அவங்க அப்படி உட்காரும்போது அந்த எந்த இடத்துல உட்காடுறாங்களோ அந்த இடத்தினுடைய பவரை அவங்க எடுத்துக்குவாங்க. இப்போ எப்படி நம்ம ஓனர் நம்மளாக இருப்போம், ஆனால் வாடகைக்கு வந்தவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க தானே ஆதிக்கம் பண்ணுறாங்க. அதே மாதிரி ராகு கேதுக்களும் அந்த பவரை எடுத்துக்கிறாங்க. அந்த கிரகத்தை எங்கே இருக்காங்களோ அந்த எடுத்துக்கிறாங்க. அது மட்டும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பயப்படுறாங்க, ராகு கேது கெட்ட கிரகம் அப்படி. அதெல்லாம் கிடையாது. நாம் செய்யக்கூடிய பலாபலன், நல்லது செஞ்சால் அவங்க நமக்கு நல்லது செய்வாங்க, கெட்டது செஞ்சால் அதுக்குரிய தண்டனை அவங்க கொடுப்பாங்க. அது கூட பார்த்தீங்கன்னா யோகக்காரகன் பேர் ராகு, கேது ஞானக்காரகன் பேர். அது யோகக்காரகன் அவனுடைய பீரியடில் அவன் இருந்து ஆதிக்கம் பண்ணக்கூடிய அந்த கிரக நேரத்தில் அள்ளி கொடுப்பான். ஒருத்தர் லிஃப்ட்டு, அவ்வளோ ஒரு லிஃப்ட்டில் கொண்டு போய் பெரிய ஆளாக உயர்த்தி காமிக்கிறதுல யோகக்காரகன் ராகுவுக்கு முக்கிய பங்கு இருக்குது. அந்த கதையை பேஸ் பண்ணி தான் இந்த ராகு கேதுன்னு ஒரு படத்தை எடுத்திருக்கோம். ஓகே சார். இவ்வளோ அழகாக நரேட் பண்ணுறீங்க. இது வந்து ஒரு படமாக எங்கே சார் மாறுனுச்சு? இது வந்து படமாக பண்ணுன்ற முடிவு எப்போ எடுத்தீங்க? இப்போ இது நாங்கள் என்னன்னா, நான் என்னுடைய பேக்ரவுண்டு சொன்னதான் உங்களுக்கு புரியும். ஆக்சுவலாக நான் மதுராந்தகன் ஒரு ஊருக்கு கேள்விப்பட்டீங்களா? மேல்மருவத்தூருக்கு பக்கம். அந்த ஊரில் அங்கேருந்து ஒரு 11 கிலோமீட்டரில் புலம்பாக்கன்ற ஒரு கிராமத்தில் நான் பிறந்தேன். என்னுடைய அப்பா கூத்து கலைஞர். அது இல்லாமல் சின்ன சின்ன இந்த பயிர்த்தொழிலாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. இரவு நேரத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க, செய்யாறு, திருவண்ணாமலை இந்த பக்கத்துலேருந்துலாம் வாத்தியார்களை கூட்டு வந்து நாடக ஏற்பாடு பண்ணுவாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை நாடகங்களுக்காக ஏற்பாடு பண்ணி நாடகம் நடத்துவாங்க, கூத்து. அப்போது அவரோடவே இருந்து நான் பயணித்ததால், அப்பா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் வேஷம் தான் போடுவார். அவரோடு இருந்து நான் பயணிச்சதால் எனக்கு அந்த தாக்கம் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் படித்து வேலைக்கெல்லாம் போய் அதுக்கப்புறம் இங்கே சென்னை வந்தபோது நாடக காவலர் RS மனோகர் அவருடைய ட்ரூப்பில் நடிக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் எனக்கு கிடைச்சது. அவர் இருந்த வருடம் 2006ஆம் வருடம் அவருடைய ட்ரூப்பில் பல தரப்பட்ட வேடங்கள்லாம் நான் நடிச்சிட்டு இருந்தேன். 2006ஆம் ஆண்டு அவங்க தவறிட்டாங்க. அதுக்கப்புறம் வெளியே போய் நம்ம ஒரு வேறு ட்ரூப்பில் பண்ணுறதை விட நம்ம சொந்தமாக ஒரு ட்ரூப் ஆரம்பிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி தமிழரசன் தேட்டர்ஸ் அப்படின்னு ஒரு நாடகக்குழு ஆரம்பித்து என்னுடைய முதல் படைப்பே பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் நாடகம். திருவள்ளுவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரி அதை எடுத்து பண்ணோம். அதில் எங்களுக்கு ஏகப்பட்ட பேர். வேறு ஒன்றும் இல்லை, அது புதுசாக பெரிய ஆராய்ச்சிலாம் பண்ணல. அவர் எழுதியிருக்கிற அந்த குறள்
திருக்குறள் இருக்குல்ல, அந்த குறளை வச்சு அவருக்கு லைஃப் ஹிஸ்டரியை உருவாக்கிட்டோம். உருவாக்கி நாங்கள் போகாத இடமே இல்லை. டெல்லி, பாம்பே, கல்கட்டா, பெங்களூர், செகந்திராபாத், அது இல்லாமல் மலேசியா, சிங்கப்பூர், எல்லா இடத்துக்கும் போனோம். அந்த நாடகம் எங்களுக்கு அவ்வளோ பேரை வாங்கி கொடுத்தது. ஓகே. ஆமாம். அதுக்கு அடுத்து நாங்கள் என்ன பண்ணோம், ஸ்ரீ நரசிம்மர்னு ஒரு நாடகத்தை எடுத்தோம். நரசிம்மர்னு பார்த்தீங்கன்னா லைவ் கடைசியாக பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா அப்படி சம்ஹாரம் பண்ணுவார். அந்த தூணை பொழந்துக்கிட்டு வந்து அப்படி இளைஞ கசிப்பை தூக்கி மடியில் வச்சு அப்படி சம்ஹாரம் பண்ணி அந்த குடலை உருவி அப்படியே மாலையாக போடுவார். இதை இன்றைக்கும் லைவ் பண்ணுறோம். போன மாதம் நெல்லையப்பர் கோவிலில் இந்த பண்ணுறோம். குறைஞ்சபட்சம் ஒரு 6000 பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. அது போக இந்த பக்கம் கூட்டம், அந்த பக்கம் கூட்டம், எண்ட்ரியும் அவ்வளோ கூட்டம். எழுந்திருக்கவே இல்லை. அந்த கிளைமேக்ஸ் முடிகிறவரெல்லாம் எழுந்திருக்கல. அவ்வளோ ஒரு க்ரௌடு. எதுக்கு சொல்ல வரனா, அந்த நரசிம்மர் அவ்வளோ ஆக்ரோஷமாக வருவார். கடைசி கிளைமேக்ஸ் முடியும். ரொம்ப எங்களுக்காக பேர். அது முடிஞ்ச உடனே சைவத்தில் பண்ணுனாங்க. அதுக்கப்புறம் ஓம் சிவசக்தி, ராகுக்கு இது அடுத்து இந்த படத்தை இந்த நாடகமாக எடுத்தோம். இப்போ படமாக பண்ணியிருக்கோமே, இது நாடகமாக எடுத்தோம். ஃபஸ்ட்டு நாடகமாக எடுத்துட்டீங்க. எடுத்து பரவலாக எல்லா இடத்துலையும் போட்டோம். போடாத இடமே இல்லை. போட்டுட்டு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம எக்ஸிபிஷன் நடக்குது அன்னைக்கு ராகுக்கேது எங்களுக்கு கவர்மெண்ட் சார்பாக கொடுத்தாங்க. நாடகம் போடுறோம். பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம், ஃப்ளோட்டிங் ஆடியன்ஸாக. ஆமாம். ஆனாலும் கூட எல்லாம் உக்காந்துட்டாங்க. மூவ் ஆகலை. அவ்வளோ கூட்டம். நாடகம் முடிஞ்ச உடனே அங்கே செக்யூரிட்டி வந்தாங்க பார்த்தீங்களா, நம்ம போலீஸ் இவங்கெல்லாம். அவங்க வந்து ஸ்டேஜில் வந்து எங்களை கேட்குறாங்க, சார் இந்த நாடகம்லாம் எங்கே சார் போடுறீங்க? இவ்வளோ தமிழ், தூய தமிழில் இப்படி ஒரு நாடகம் நாங்களாம் பார்க்க முடியுமா சார்? இல்லைங்க, சபாக்களில் போட்டுட்ருக்கோம். பப்ளிக்கில் இதுக்கு பெரும்பாலும் நமக்கு வாய்ப்புகள் கிடைச்சா அங்கேயும் போடுறோம். நம்ம அதெல்லாம் எங்கேயுமே போடாமலாம் இருக்கிறது இல்லை. அதே மாதிரி அந்த வாய்ப்பு கிடைச்சா ஒரு சின்ன போர்ஷனோட கட் பண்ணுறதில்லை. சபாவில் என்ன பண்ணுறோமோ அதே தான் அங்கேயும் ஓகே பண்ணுறோம். அது பார்த்தோன்னே அவங்க கேட்டாங்க, இப்போ எங்கள் அப்பா அம்மாலாம் வரணும் சார், பார்க்கணும் சார், இதெல்லாம் அவங்க பார்க்கணும் சார். அப்படின்போது நான் இது சொல்கிறேன், நீங்கள் சபாவில் எப்போ போடுறேன்னு சொல்கிறேன், அப்போ நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த அப்போ உருவாகணும் தான் இந்த எல்லா இடத்துலையும் போட்டாச்சு. இப்போ அதுக்கு அடுத்து நாடகங்கள் போட்டே இருக்கோம். அதாவது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா என்னுடைய நோக்கம் என்னன்னா, நம்ம கல்ச்சர், பண்பாடு, கலை இதெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும் அப்படின்றதுல என்னுடைய ரொம்ப நிறைவான ஒரு எண்ணத்தோடு அதை செயல்பட்டுருக்கேன். இதில் இப்போ படத்துக்காக சில கமர்ஷியல் ஆட்ஸ்லாம் கொஞ்சம் சேர்த்து இதை ஒரு படமாக 2 மணி நேரம் 3 நிமிஷம் 23 செகண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ஆமாம், பரவாயில்ல. எல்லார் இடத்துலையும் அருமையாக தமிழ் பேசுகிறாங்க அப்படின்றாங்க. ஸோ அது அத்தனையும் இந்த ரைட்டர் கலைமாமணி KP அறிவானந்தம் இதுக்கு ரைட்டர். சூப்பர். ஸோ என்னுடைய குழு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் முக்கிய பங்கு வகித்தவங்க சமுத்திரக்கனி சார், கஸ்தூரி மேடம், விக்னேஷ், இவங்கெல்லாம் தெய்வங்களாக வராங்க. இந்த கதையில் பார்த்தீங்கன்னா முதல்ல ஆரம்பத்திலே விக்னேஷ் வந்துடுவார், மகாவிஷ்ணுவாக வரார். அதுக்கு அடுத்தது கஸ்தூரி மேடம் வராங்க, அவங்க துர்கையா வராங்க. அதுக்கு அடுத்தது சிவனா வரார், யாரு நம்ம சமுத்திரக்கனி சார். இப்படி அந்த போர்ஷன் அப்படியே இது பண்ணி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு சென்ட்ரல் போர்ஷன் மேடம், அதுக்கு அடுத்து கிளைமேக்ஸு சென்ட்ரல் இது இவங்க கஸ்தூரி மேடம் கிளைமேக்ஸில். இப்படி அந்த கதையில் ஃபுல்லாக அவங்க வரா மாதிரி பண்ணியிருந்தோம். ஒரு லவ் ஸ்டோரி. ஒரு மன்னருடைய மகன் அமைச்சருடைய பொண்ணை லவ் பண்ணுறான். இது நடுப்புற தேவாசுர யுத்தம் நடக்குது. தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பயங்கரமான போர் நடக்குது. அந்த போரில் தேவர்கள்லாம் தோற்று ஓடி போயிடுறாங்க. இப்போ என்னன்னா எல்லாம் அடிபட்டு மறைஞ்சு வாழறாங்க, ஒரு காட்டுக்குள்ளே மறைஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்குள்ளே கூடி பேசுகிறாங்க, நம்ம ஒவ்வொரு அசுரன் வரும்போதும் அடிபட்டு நம்ம காயப்பட்டு துன்பப்படுறோமே, இதுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு ஒன்று வேணும் அப்படின்னு சொன்ன உடனே நாரதர் வந்து என்ன சொல்கிறாரு, அதுக்கு நான் ஒரு வழி சொல்கிறேன், வாங்க நம்ம எல்லாம் மகாவிஷ்ணு பார்க்க போவோம். மகாவிஷ்ணுவோட போய் பார்த்த உடனே அவர் சொல்கிறார், நான் தங்கியிருக்கிற இந்த பார்க்கடலில் கடைஞ்சா அமுதம் வரும், அந்த அமுதத்தை உண்டா நீங்கள் மரணமற்ற வாழ்வை பெறலாம் அப்படின்ற ஒரு சஜஷன் சொல்கிறார். அது அப்படி என்ன பண்ணுறாங்க இவங்க எல்லாரும் பழையபடியாக அதே காட்டில் வந்து திரும்ப டிசைட் பண்ணுறாங்க, இது நம்மெல்லாம் அடிபட்டு இப்போ நொந்து போயிருக்கோம், நமக்கு அந்த வலு கிடையாது, இந்த ஒரு சூழ்நிலையில் நம்ம தனியாக நின்று ஒரு பக்கம் நின்று இழுக்க முடியாது, இன்னொரு பக்கம் நின்று இழுக்கிறதுக்கு வேறு ஆள் வேணும், அப்படின்னா அசுரர்கள் தான் வேணும், வேறு வழி கிடையாது. அப்போது அசுரர்களை போய் நாடி நம்ம இது பண்ணோம் அப்படின்போது அதில் சொல்கிறாங்க, நீங்கள் அசுரர்களை போய் நாடி அதை பண்ணிங்கன்னா அவங்கள பங்கு கேட்பாங்க அந்த அமுதத்தில் அப்படின்னு சொல்லும்போது
முதல்ல வேலையை முடிப்போம், அதுக்கப்புறம் நம்ம பங்கு கொடுத்து பற்றி பின்னாடி தீர்மானிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அசுரர்களை துணையை சேர்த்துக்கிட்டு பார்க்கலில் கடையிறாங்க. அமுதம் வருது. இப்போ அடிச்சுக்கிறாங்க. அசுரர்களும் தேவர்களும் எனக்கு தான் வேணும் எனக்கு தான் வேணும்னு அடிச்சுக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் மகாவிஷ்ணு என்ன பண்ணுறாரு, மோகினி அவதாரம் எடுத்து வர்றார். நான் வந்து பிரித்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவர்களை ஒரு பக்கம் உட்கார வைக்கிறாரு, அசுரர்களை இன்னொரு பக்கம் உட்கார வைக்கிறாரு. உட்கார வச்சுட்டு அமுதத்தை கொடுத்துட்டே வர்றார். அதாவது இந்த திட்டம் போட்டு எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணது தேவர்கள்ன்றதால அவங்களுக்கு முதல்ல கொடுத்துட்டு அப்புறம் அசுரர்களுக்கு வரேன் அப்படின்றது பிளான். இதில் திடீர்னு அந்த மன்னனோட பையன் சுபர்பானு, அவன் தான் ராகு கேதுவா மாற போகிறவன். அவனுக்கு சந்தேகம் வந்துருச்சு, என்னமோ தப்பு நடக்குது, நம்ம அசுரர்களை ஏமாத்துறாங்க அப்படின்னு. நடுப்புற சூரியன் சந்திரன் உக்காந்துட்டு இருக்காங்க, நடுப்புற அவன் வந்து உக்காந்துடுறான். தேவர்கள் மாறி வேஷம் போட்டு வந்து உக்காந்து அமுதம் கொடுத்துட்டே வராங்க. மோகினி வாங்கி சாப்பிட்ருவான். சாப்பிட்டுட்ட உடனே இவங்க 2 பேரும் காட்டி கொடுக்குறாங்க, இவன் தேவன் இல்லையே, யாரோ ஒருத்தன் புதுசாக வந்திருக்கானே, இவனை எப்படி நீங்கள் கொடுத்தீங்க அப்படிங்க. எனக்கு தெரியும் நீங்களாம் இருக்கிறீங்களேன்னு சொல்லிட்டா, நானும் எல்லாரும் இந்திராதி தேவர்கள் தான் நினச்சி கொடுத்துட்டேன் அப்படின்னு. இல்லை இவனை நீங்கள் அப்படியே விட்டீங்கன்னா பின்னாடி நமக்கு ஆபத்தாயிடும் அப்படின்னு. அப்படியா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு சட்டோன்னு சொல்லுவோம். அதாவது அகப்பை, இந்த அகப்பைன்னு ஒன்று இருக்கும், அதால் அவனை வெட்டுறாங்க. வெட்டின உடனே அவன் தலை தனியாக போயிடுது, முண்டம் தனியாக, உடம்பு அந்த விழுந்த பகுதி தான் பெரும் பள்ளம். இப்போ அந்த தலை மட்டும் கத்திக்கிட்டே போகுது. ஏன்னா இப்போ இறப்பு இல்லை அவனுக்கு, அமுதத்தை குடிச்சிட்டான், கத்திக்கிட்டே போகுது, துர்காதேவி என்னை காப்பாற்று என்னை காப்பாற்று. ஏன்னா துர்காதேவியோட பக்தன் அவன், சின்ன வயசுலேருந்து துர்காதேவியை ரொம்ப வழிபடுறான். இந்த இப்போ போய் அங்கே முறையிட்ட உடனே துர்காதேவி பிரசன்னமாகறாங்க. பிரசன்னமாகி கஸ்தூரி மேடம் பிரசன்னமாகி அவங்க கழுத்தில் ஒரு பாம்பு இருக்குது, 5 தலை நாகம் கொண்ட பாம்பு. அந்தனுடைய பகுதி எல்லாமே சொல்கிறாங்க, இவன் நான் என்ன தப்பு பண்ணேன், எனக்கு ஏன் இந்த நிலைமை அப்படின்னு ஆர்குமெண்ட் பண்ணுறான். அப்போ அவங்க சொல்கிறாங்க, இல்லை இந்த பார்க்கடல் கடைஞ்ச விஷயத்திலே சிவனே விஷத்தை அறிஞ்சு நீலகண்டன் ஆனார், இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, அதில் நீங்கள் பாதிக்கப்பட்டது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, அதுக்கு நான் ஒரு ரெமெடி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கழுத்தில் உள்ள அந்த பாம்பை திருவி போடுறாங்க. இப்போது மனித தலை, பாம்பு உடம்பு, இவன் ராகு. பாம்பு தலை, 5 தலை பாம்பு தலை, மனித பாடி சேர்ந்தது கேது. இப்படின்னு அங்கேயே அவங்க டிசைன் பண்ணிடுறாங்க, நீ ராகு இவன் கேதுன்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் 2 பேரும் சேர்ந்து சிவனை நோக்கி தவம் புரிங்க. தவம் புரிஞ்சு நவகிரகங்களில் முக்கியமான பொசிஷனில் நீங்கள் அமரணும் அப்படின்னு அங்கேயே வாழ்த்து அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் போகிறாங்க. போகிற வழியே காதலி தேடிட்டு வரா. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பார்த்தா இவனை பார்த்தவொடனே ஷாக் ஆயிடுறான். முகம் மட்டும் நான் விரும்பின முகம், நான் பார்த்து ரசித்த முகம், ஆனால் உடம்பு பாம்பு உடம்பாக இருக்கு அப்படின்னு. அப்போ சொல்கிறான், இந்த மாதிரி ஆயிடுச்சு. இன்னொன்று அவனுடைய உடம்பு எங்கன்னா அதுவும் வருது பின்னாடி, 5 தலையோட அவனுடைய பாடி வருது. இதுதான் காட்டவும் ஷாக் ஆயிடுறாவ. கேட்குறான், இப்போ நான் ரசித்து உன்னை பழகின அந்த முகத்தை நான் அவனை கட்டிக்கிறதா, இல்லை உன்னுடைய பாடி உடம்போட நான் சாஞ்சேன் இல்லையா, அந்த பாடியை நான் அது உள்ள அந்த உருவத்தை கல்யாணம் பண்ண அப்படின்னு கேட்குறேன். சொன்னாங்க, இல்லை இப்போ எதுவுமே டிசைட் பண்ண முடியாது, நாங்கள் சிவனை நோக்கி தவம் புரியத்துக்காக போகிறோம், எங்கள் 2 பேருக்காக நீ வேண்டிக்கோ, முடிச்சுட்டு வந்த உடனே நீ யாரை கல்யாணம் பண்ணின்னு நினைக்கிறியோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணிட்டு போகிறாங்க. சிவன் வராரு, வரம் கொடுக்குறாரு. அப்போ சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் யோகக்காரகனாகவும் ராகு, இவன் ஞானக்காரகனாகவும் இருப்பாங்க, இவர்கள்தான் மனிதருடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அவங்களுக்கு அந்த பொசிஷன் கொடுக்குறாரு. நவகிரகங்களில் 7 பேர் இருக்காங்க ஏற்கனவே, இப்போ 2 பேர் இருக்காங்க. அப்போ அவன் கேட்குறான், எங்களை காட்டி கொடுத்தாங்களே சூரியன் சந்திரன், அவங்கள நான் பழி வாங்கணும்னா கண்டிப்பாக நடக்கும். அதாவது எதிர்த்து செய்யலை, இவங்க எதிர்த்து செய்யலை, ஏதாவது வளமிருந்து இடம் போகிறது தான் நவகிரகங்களுடைய இது. 7 பேரும் பண்ணுற வேலை. இவங்க இடமிருந்து வலம் வருவாங்க, ராகுவும் கேதுவும். அப்போ நீங்கள் வரும்போது சூரியன் சந்திரன் உங்களால் மறைக்கப்படும் நிகழ்வுதான் சூரிய கிரகணம், சந்திர கிரகணம். அப்போ நீங்கள் அது பழி வாங்கிறதா கணக்கு, அது கணக்கு.
ஸோ இப்படி அந்த இது முடியும். இப்போ இத்தனால இந்த விஷயங்கள் எப்படின்னு தெரியாம இருந்துச்சு எனக்கு. இது நீங்க படம் பார்த்தா இன்னும் டீடைலா இருக்கும். ஓகே, கதை சொன்னதே எங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி படமா விஷுவல் பண்ணிக்கிட்டோம் நாங்க போஸ்டர் பார்த்துட்டு. லைக் இது வந்து நாடகமா போடுறப்ப நிறைய ப்ராப்ஸ் தேவைப்படும், லைவா பண்றதுக்கு நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் தேவைப்படும். பட் இது படமா பண்றப்போ அதுல நிறைய கிராபிக்ஸா தேவைப்படும். அப்படி நீங்க அதை கன்வெர்ட் பண்ண அந்த ஒர்க் ப்ராசஸ் பத்தி சொல்லுங்க. ஆமா, இப்போ நீங்க இது பண்ணீங்க இல்லையா, அந்த தலை வெட்டியாச்சு. தலை நம்ம நாடகத்தில் என்ன பண்ணுவோம்னா, ஒரு டேபிள் ஒன்று போட்டுட்டு பின்னாடி டூப்பு தலை, அதுக்கு என்னுடைய தலைமுறை மேக்கப்லாம் போட்டு விக்கெல்லாம் வச்சு கரெக்டாக வச்சு மேலே செட் பண்ணி ரோப் இருக்கும், பிளாக்கு இல்லை ப்ளூ, இந்த ரோப்பு தான் தெரியாது வச்சுருப்போம். இப்போ அவன் வரான், வெட்டின உடனே இவன் அந்த வெட்டின உடனே இப்படி சாய்வான். ஒரு கல்லாசனம்னு ஒன்று வச்சுருப்போம், கல்லாசனம் அதில் வச்சு சாய்ஞ்ச உடனே அங்கேயே மாஸ்க் ஒன்று போட்டுக்குவோம். அந்த கல்லாசம் அப்படி சாய்ஞ்ச உடனே ஆடியன்ஸுக்கு தெரியாது, அங்கே ஒரு மாஸ்கை போட்ட உடனே தலை போயிடுச்சு. ஓகே, இப்போ எழுந்திருக்கும் அந்த பாடி, எழுந்து அப்படியே நடக்கும், நடந்து அப்படி விழும். இது நாடகத்தில் பண்ணது. இப்போ இவன் விழுந்துட்டான், பாடி விழுந்துருச்சு, பெரும்பள்ளத்தில் விழுந்துருச்சு. இங்கிருந்து அந்த தலை கத்திட்டே போனோம். ரோப் வந்து அங்கேருந்து மேலே அப்படியே ரேஸ் பண்ணுவோம், போயிட்டே இருக்கும். துர்காதேவி என்னை காப்பாற்று, துர்காதேவி என்னை காப்பாற்று அப்படின்னு போயிட்டே இருக்கும். இப்படி தான். அதுக்கப்புறம் துர்காதேவியோட கோயிலில் பலிபடம் இருக்கும், பலிபடத்துக்கு முன்னாடி சூலம் இருக்கும். இதுக்கு நேராக வந்து அந்த சூலத்துக்கு முன்னாடி நிற்கும் அந்த தலை. இது நாடகத்தில் பண்ணது. இது கிராஃபிக்ஸில் நாங்கள் ஈஸியாக பண்ணிட்டோம். மெயினாக சமுத்திரக்கணிக சாருக்கு இந்த இன்டர்வியூ மூலிமா நான் ஒரு பெரிய நன்றி சொல்ல கடன்பட்டிருக்கேன். காரணம் என்னென்னா, பெரிய ஆர்டிஸ்ட். நாங்கள் இந்த விஷயத்தை சொன்ன உடனே சிம்பிள் நான் பண்ணித்தரேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டார். ஏன்னா ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா சின்ன கேரக்டர் தானே, 2 சீன் 3 சீன் வர்றதுக்கெல்லாம் வரைய மாட்டாங்க. ஆனால் அது ஒத்துக்கிட்டு எங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, அவர் பாலச்சந்திர சாருடைய பாசறையிலிருந்து வந்தவர், நாடக இதுவை ரொம்ப ரசித்தவர். நாங்கள் இது சொன்ன உடனே பண்ணித்தரேன் சார் அப்படின்னு சொன்னார். சிவன் வேஷம் பண்ணுறது சமுத்திரக்கணி சார் இதுதான் ஃபஸ்ட் டைம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அவர் சொன்னார், எனக்கு அந்த ஃபோட்டோ ஒன்று வேணுமே, எனக்கு இதுவரை நான் இந்த மாதிரி சிவன் வேஷம் போடலை, இதுதான் ஃபஸ்ட் டைம் போடுறேன் அப்படின்னு கேட்டேன். நான் கண்டிப்பாக தரேன் சார்னு சொன்னேன். கஸ்தூரி மேடம் ஷூட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு. அவங்களுடைய ஸ்டில்ல முதல்ல எடுத்து பேப்பர் கொடுத்தது அவங்க தான். நான் இதுவரை நான் இந்த மாதிரி பக்தியை எதுவும் பண்ணலை, இதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் விக்னேஷ் சார், இப்படி 3 பேரும் இந்த பகுதியில் வந்து இந்த படத்தில் வந்து பெரிய பங்கு. அவங்க சாதாரண விஷயம் இல்லை, அவங்களுடைய பங்கு பெரிய பங்கு. இன்னைக்கு அந்த படம் பேசப்படுது அப்படின்னா காரணம் சமுத்திரக்கணி சார், கஸ்தூரி மேடம், விக்னேஷ், இந்த 3 பேரும் தான். அவங்களுக்கு எங்கள் தமிழரசன் தேட்டர் சார்பில் ரொம்ப நன்றி. லைக் ஃபஸ்ட்டு நீங்கள் தொடங்குறப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி இருந்திருக்கும்ல, நம்ம இது எப்படி படமாக கொண்டு போய் சேர்க்க போகிறோம் அப்படின்றப்போ. இந்த மாதிரி ஒரு காஸ்டிங்காக அமையிறப்போ உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கும். இந்த முதல் நாள் ஷூட் என்ன சீன் நீங்கள் எடுத்தீங்க? இல்லை, முதல் நாள் நாங்கள் எப்படின்னா பெரும்பாலும் இவங்க பெரியவங்க இவங்க 3 பேருடைய இதில் மேட்டர்லாம் முடிக்கவே இல்லை. எங்களுக்கு கதையினுடைய ஓட்டம், அந்த ஹீரோ ஹீரோயின் இந்த மேட்டருங்களாக போயிட்டோம். இவங்களுக்கு போர்ஷன் மட்டும் கொடுத்துட்டு சார் கொஞ்சம் பார்த்துங்க, நாங்கள் நீங்கள் உங்களுடைய டேட் எப்போ நீங்கள் கன்வீனியண்ட்டாக இருக்கீங்களோ அப்போ எனக்கு கொஞ்சம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னபோது ஓகே அப்படின்னாங்க. அதே மாதிரி வந்தார் அவர். ஷூட் வந்துட்டு அவர் செட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டுடியோவில் தான் போட்டோம். ஃபுல்லாக க்ரீன் மேட்டு போட்டு பண்ணுறோம். அப்போது சார் வந்துட்டு நாங்கள் எந்த டைம் ஒரு ½ அன் ஹவர் கூட வேஸ்ட் பண்ணவே மாட்டோம். எங்கள் ஷூட் மட்டும் எடுத்துகிட்டே இருக்கோம். ஒரு சார் வந்து, சார் நீங்கள் மேக்கப்லாம் போட்டுங்க சார், போட்டுட்டு எனக்கு கூப்பிட்றாரு. நான் உள்ளே போகிறேன். ஐயா என்ன நான் வந்து உட்காந்துட்டு நீங்கள் மட்டும் எடுத்துகிட்டே இருக்கீங்க? இல்லைங்க ஐயா, நீங்கள் ரெடி ஆகிட்டிங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு. அப்புறம் வந்தார். அவர் ஏற்கனவே போர்ஷன் கொடுத்தாலும் ஓரளவுக்கு ரெடி ஆகிட்டார், பக்காவாக ரெடி ஆகிட்டார். அப்புறம் பண்ணார். அப்போ கேட்டார், இது போதுமா இந்த லெவல், நான் போகிறது கரெக்டாக? ஐயா சொல்லுங்கள் ஐயா கரெக்டாக. இல்லை சார் கரெக்டாக இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு டக்குன்னு வந்து ஈஸியாக ஒரே நாளில் முடிச்சு கொடுத்தார். அவருடைய போர்ஷன்லாம் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ மேடமும் அப்படி தான், இவர் விக்னேஷும் அப்படி தான், எல்லாருமே ரொம்ப அற்புதமாக முடிச்சு கொடுத்தாங்க. ஏன்னா அதெல்லாம் மறக்க முடியாது. ஏன்னா அவர் பெரிய ஆளுங்க. ஆனாலும்
அந்த இடத்துக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டு கஸ்தூரி மேடம் அப்படித்தான். இப்போ நீங்கள் வந்து லைக் நாடகமும் நிறைய இயக்கியிருக்கீங்க, இதுக்கு ரிசர்ச் பண்ணியிருக்கீங்க. இப்போ நாடகத்தில் வந்து நீங்கள் ஒரு மாதிரி ரொம்ப எக்ஸ்பிரஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், எல்லாருக்கும் நல்லா தெரியணும்னு. இப்போ படத்தில் நடிக்கக்கூடிய அந்த பாடி லாங்குவேஜஸ் வந்து ஒரு மீட்டரில் லைக் நீங்கள் அதை கன்வெர்ட் பண்ணிக்கிட்ட விதம். ஆமாம், அது நாங்கள் நாங்கள் ஏன்னா நாங்கள் அதுலேயே தானே இருக்கோம். அது சார் அதிகமாக போகிற வந்து சார் கொஞ்சம் கம்மி பண்ணிங்க, ஏன்னா சினிமா வேறு இல்லை நாடகன்றது வேறு. நாடகன்றது முழுக்க நீங்கள் ஓவர் ஆக்ஷன் பண்ணால் தான் ஆடியன்ஸுக்கு ரீச் ஆகும். ஒரு 10-15 ரோலுக்கு பின்னாடி உள்ளவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு தெரியாது, என்ன ஆக்ட் பண்ணுறீங்கன்னு தெரியாது, உங்களோட ஆக்ஷனே தெரியாது. ஆனால் இது அப்படி இல்லை, கேமரா முழுக்க உங்களுக்கு க்ளோஸ் இருக்கும். சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப ஷார்ப்பாக நம்ம ஹேண்டில் பண்ணோம். அப்படி தான் பண்ணோம். நான் மானிட்டரில் உட்காந்துக்கிட்டு காஸ்டியூம்லாம் போட்டிருப்பேன், பார்த்தீங்கன்னா வெறும் கழுத்து மட்டும்தான் இருக்கும், மீதி எல்லாம் ப்ளூ, அதோட உட்காந்து அந்த க்ரீனில் இருக்கும் ஃபுல்லாக. மானிட்டர் உட்காந்து பார்த்துட்டே இருப்பேன். பார்த்துட்டு ஒவ்வொரு இடத்துலையும் எந்த இது கரெக்ஷனோ அப்படி தான் டக்குன்னு. எங்களை பொறுத்தவரை ட்ராமா ஆர்டிஸ்ட்லாம் பக்காவாக முடிச்சிடும். இவங்களாம் தான் லேட் பண்ணுவாங்க. ட்ராமா ஆர்டிஸ்ட்லாம் ஒரு டேக்கு மிஞ்சி போனால் 2 டேக்கு மேலே, அதுக்கு மேலே போகாது. ஏன்னா நாங்கள் முன்னாடி ரிஹர்சல்லேருந்து எல்லாமே பார்த்துட்டு தான் வருவோம். நீங்கள் லொக்கேஷனுக்கு எங்கே வரோம்னா முன்கூடி டான்ஸே நான் 1 வாரம் கற்றுக்கிட்டேன். அதில் என்னோடய டூயட் சாங் வருது, அதுக்கு ரிஹர்சல்லு ஒரு டான்ஸரை வச்சு அந்த அம்மா வந்து 1 வாரம் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஓகே, எனக்கு ஹீரோயினுக்கு 2 பேரும் 1 வாரம் சொல்லி கொடுத்தாங்க. அர்ச்சனா காந்தன் பேர், அவங்க சீனியர் ஆர்டிஸ்ட்டு, அவங்க சொல்லி கொடுத்தாங்க. அவங்க இதில் தான் மோகினியாக வராங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரிலாம் அதை கரெக்டாக நம்ம பிளான் பண்ணி தான் பண்ணோம். இவ்வளோ நாட்கள் வந்துட்டு பல நாடகங்கள் நீங்கள் வந்து போட்டிருப்பீங்க. பட் இப்போ புதுசாக சினிமா அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது எந்த பார்ட் உங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு? தியேட்டரிக்கல் ரிலீஸ் பண்ணுறது உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருந்துச்சா, இல்லை டப்பிங் சைடு, இல்லை விஎஃப்எக்ஸ் சைடு, எந்த சைடு உங்களுக்கு ரொம்ப? இல்லை, எனக்கு ஷூட்டிங்லாம் கூட ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. ஏன்னா அது எங்களுக்கு நான் டெய்லி ப்ராசஸ் மாதிரி தான். இந்த விஎஃப்எக்ஸு, அதுக்கப்புறம் இப்போ இந்த இது பண்ணோம் இல்லையா, ரிலீஸ் பண்ணுறோம்ல, அது படாத பாடுபட்டோம், அவ்வளோ சிரமம். அப்படிலாம் போராடி தான் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்கோம். நல்லாவும் போகுது, அது வரலும் பெரிய சந்தோஷம். நம்ம எடுத்த அந்த எஃபர்ட்டுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. ஓகே சார். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ரீசெண்ட் இயர்ஸில் தமிழ் சினிமாவில் இந்த த்ரில்லராக வர்றது, நிறையா வெட்டுக்குத்து அந்த மாதிரியே இருக்கும். நடுவில் ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் வந்தாலே இது ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும். நீங்கள் வந்து ஒரு புராண காலத்து கதையை வந்து எடுக்கிறப்போ மக்கள் இன்னும் வந்து பார்க்கணுன்னு விருப்பப்படுவாங்க. அதுக்கு வந்து ஒரு சில படங்கள் வந்து ட்ரேட்மார்க் செட் பண்ணிருச்சு. இப்போ பாகுபலி, பொன்னியின் செல்வன், அது மாதிரி சமீபத்தில் வந்த படங்கள். மேபி அதோட ப்ரெஷர்ஸ் உங்களுக்கு இருந்ததா? லைக் ஓகே, இந்த மாதிரிலாம் ஒரு மேக்கிங் கொடுத்துட்டாங்க, நம்ம இதோட இன்னும் பெட்டராக கொடுக்கணும் அப்படின்றது இருந்தது? இல்லை, அவங்களுடைய காஸ்ட் ஆஃப் இது அதிகம் இல்லை. எங்களோட பட்ஜெட் சின்னது, அதனால் நாங்கள் என்னென்னா ஒரு காம்ப்ரமைஸ் தான் பண்ணிக்கிட்டோம். அதாவது என்னன்னா அந்த கதைக்கு என்ன தேவை அதை சொல்லிடுவோம், அதை மட்டும். ரொம்ப பெருசாக பாகுபலி அளவுக்குலாம் நாங்கள் திங்க் பண்ணவே இல்லை. இந்த கதைக்கு ஒரு பாம்பு, அதாவது ஒரு பாம்பு 2வது, அதே மாதிரி ஒரு மனுஷன் 2ஆவதா, அவங்க 2 பேரும் இப்படி ராகு கேதுவாங்க. ஸோ அதை நம்ம கதையை கரெக்டாக சொன்னாவே போதும். பெருசாக ட்ரிக் ஷாட்டு அது இதெல்லாம் வச்சு அவங்கள பெரிய அளவுலாம் ஜனங்களுக்கு கரெக்டாக நம்ம சொன்னாவே போதும்னு நினச்சி தான் பிளான் பண்ணி. ஓகே சார். இதுக்கான கிராஃபிக்ஸ் ஒர்க், அதுக்கு நீங்கள் கொடுத்த ஐடியா, அந்த ஒர்க் ப்ராசஸ்? ஆமாம், அதெல்லாம் நாங்கள் முதல்ல ப்ரீ பிளான்டு எல்லாமே, ட்ரெஸ்ஸுலேருந்து எல்லாமே நாங்கள் ஏற்கனவே தச்சுக்கிச்சு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு தான் ஸ்பாட்டுக்கே போகிறோம். அங்கே போய் எல்லாம் பண்ணுறதே இல்லை. ஸோ லைக் இப்போ ட்ராமாக்குன்னா ஒரு பட்ஜெட் இருக்கும். ஆமாம், நம்ம ஒரு பிளேஸில் போடுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் இது பண்ணுறோம்னா இந்த ஸ்டேஜ் இவ்வளோ அலங்காரம் பண்ணணும், இவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ் தேவை, இந்த ட்ராமாக்கு இவ்வளோ கேரக்டர்ஸ், அவங்களுக்கு ஏற்ற மேக்கப், எல்லாத்துக்கும் நம்ம ஒரு பட்ஜெட் போடுவோம். படம்னு வரப்போ அது வந்து இன்னும் கொஞ்சம் டபுள் ஆகும். அதுக்கான காஸ்ட், டீம் ஒர்க் இருக்கும். கணக்கே இல்லை, அவ்வளோ கிடையாது. ஸோ அந்த பட்ஜெட் எப்படி டிஃபர் ஆச்சு உங்களுக்கு? ஆகிட்டே இருக்கு. நாங்கள் என்னன்னா எங்களுடைய உழைப்பெல்லாம் ஒன்று தான். இந்த செலவுகள்லாம் எங்கெங்கே எக்ஸ்டன் ஆகுதுன்னு எங்களாலேயே கணிக்க முடியல. அது மாதிரி போயிட்டே இருக்குது. 3 times 4 times ஒரு மினிமம் ஒரு பட்ஜெட் போட்டோம். பார்த்தீங்கன்னா அப்படியே எக்ஸ்டன் ஆகிட்டே இருக்குது. வேறு வழியே கிடையாது. எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணி தான் அந்த படத்தை முடித்தோம். ரிலீஸ் பண்ணுறது அதை விட பெரிய விஷயமா இருக்குது. இப்போது அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது, அதுக்கு ஃப்ரீ ஷோ, ப்ரெஸ் ஷோ போடுறது, இது மாதிரிலாம் ஏகப்பட்ட வேலைகள் எல்லாமே பண்ணோம். யூடியூப் கூட்டு இது பண்ணுறது எல்லாமே அது பண்ணதால் தான் ஓரளவுக்கு அங்கங்கே பேசுகிறாங்க. இந்த படம் இப்படி ஒரு படம் வந்திருக்குன்னு. ஏன்னா இந்த வாரம் ரிலீஸ் மட்டுமே 11 படம், 11ல் 50 படம் 1. இதை நம்ம தனித்துவமாக காட்டினா தான் இது நிற்க முடியும்
அப்படின்ற இதில் அது பண்ண வேண்டியது. சூப்பர் சார். ஸோ இப்போ எகெயின் வந்து நீங்கள் இன்டூன் லைக் நாடகம் கண்டினியூ பண்ண போகிறீங்களா, இல்லை ஓகே படங்கள் இப்போ நம்ம எடுப்போம் அதிலே கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரியா, இல்லை ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணுற மாதிரி? இல்லை, நாடகம் தான் பேஸு. நாடகம் ஏன்னா அதை நம்ம கண்டினியூ பண்ணிக்கிட்டே போக வேண்டியதான். அடுத்து ஆப்பர்ச்சுனிட்டி வருது அப்படின்னா படம் பண்ணலாம். அடுத்த ஸ்கிரிப்ட் ரெடியாக இருக்குது. ஓகே. திருச்செந்தூர் கதை, திருச்செந்தூரில் முருகனுடைய கதை, நீங்கள் கேள்விப்பட்ட கதை வேற, நாங்கள் சொல்கிற கதை வித்தியாசமாக இருக்கும். இது நீங்கள் ஆக்சுவலாக சொன்னதே எங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஆமாம், அது என்ன இப்போ பார்த்தீங்கன்னா சூரபத்மன் பேர், ஆனால் அதை பிரிக்கணும். சூரன் பதுமன், இப்படி 2 பேர், சூரனும் பதுமனும் ஒரே உருவத்தில் இருக்காங்க. உள்ளுக்குள்ளே பதுமன், வெளில பார்க்குறவன் சூரன். இவன் பார்த்தீங்கன்னா சூரன் ஆக்ரோஷமானவன், உள்ளே இருக்கவன் பதுமன்றவன் சாஃப்ட் கேரக்டர். அவன் சொல்கிறான், ஏய் முருகனை எதிர்க்காத, அவர் நமக்கு வரமளித்த சிவனுடைய பையன் அப்படின்னா, ஏய் போடா நான் அவனை எதிர்த்தே தீருவேன் அப்படின்னு கடைசி வரலும் எதிர்ப்பான். கடைசியாக மாமரமாக போய் கடலில் போய் மாமரமாக நிற்பான். வேலை விட்டு அடித்தோடனே இந்த பக்கம் மயில் சேவலா வந்து நிற்பாங்க. ஏன் சிங்கம் புலி கரடியாக வரலாமே, ஏன் மயில் சேவலாக தான் வரணும்? அதுக்கு ஒரு தனி கதை இருக்கு, ஃப்ளாஷ்பேக். அந்த கதையில் பார்த்தீங்கன்னா சிவனை பார்க்க வருவாங்க, தேவர்கள்லாம் வராங்க, மகாவிஷ்ணு வராரு, இவங்கெல்லாம் வராங்க. அவங்க ஏறி வர அன்னப்பறவை, கருடன், இதனுடைய இறகுகள்லாம் பிரித்து துன்புறுத்துவாங்க. யார்? சிவனுடைய அடியார்களாக இருந்த 2 பேர். அவங்க தான் சாபத்து மூலமா 7 பிறவிகள் சாபம் வாங்கி 8வது பிறவியில் தான் சிவனோட, அவங்க என்ன சொன்னால், நான் சிவனோட ஐக்கியமாகணும்னு ஒவ்வொரு பிறவிலும் இருப்பாங்க. சிவன் வருவார், தோன்றுவார், இல்லை உங்களுக்கு இன்னும் இது அந்த என்னோட வந்து ஐக்கியமாகறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அக்னி பிரவேசம். இப்படி 7வது பிறவி வந்துருச்சு. இப்போ வேறு வழியே இல்லை. சிவன் நான் சொல்கிறேன், நான் தான் முருகனாக வரப்போகிறேன், எனக்கு நீங்கள் மயில் சேவலாக வரப்போகிறீங்க அப்படின்னு ஃபினிஷிங் கொடுத்துட்டு போவார். ஸோ இப்படி அந்த கதை, திருச்செந்தூர் கதை, நீங்கள் கேள்விப்படாத விஷயங்கள். நாங்கள் எப்போவுமே ஒரு கதை எடுத்தோம்னா பல ஆங்கிளில் ரிசர்ச் மட்டும் ஒரு வருஷம் இல்லை 2 வருஷம் ஒரு ஸ்கிரிப்டுக்கு பண்ணுறது. டபுள் ஆக்டா நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க சார்? ஆமாம். அப்படி பண்ணும்போது தான் உங்களுக்கு எஃபெக்ட் இருக்கும். நம்ம என்ன சொல்ல வரோன்றத புதுசாக சொல்கிறாங்களே இவங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ ஒரு பல வருஷமாக நாடகத்துறையில் இருக்கீங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே சார், இந்த அந்த மரம் வந்து 2ஆக போகுது, அங்கே வந்து மயில் ஒரு பக்கம் சேவல் ஒரு பக்கம் வர்றதை நீங்கள் விஷுவலாக வந்து காட்டுறதுக்கு நிறைய ப்ராப்ஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ நிறைய டெக்னாலஜி டெவலப்மெண்ட் வந்துச்சு. அதில் உங்களுக்கு என்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது? ஓகே, இப்போ இதை யூஸ் பண்ணி நான் அதை இன்னும் கொஞ்சம் விஷுவல் பண்ண. இல்லை, நீங்கள் நாடகத்தில் போய் அதை புகுத்த முடியாது. விஷுவல் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகுனா வேற இதுவாகிடும், மாடர்ன் டைப்பில் போயிடும். நீங்கள் ஒரு அட்லீஸ்ட் வீடியோ போட்டிங்கன்னா கூட அது நாடகம் இல்லை, ஏற்றுக்க மாட்டாங்க. அந்த ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாக அந்த ப்ராப்பர்ட்டி. ஆமாம், அதுதான் அப்படி தான். இப்போ நான் ஆக்சுவலாக மரம் இருக்குது, மரத்துக்கு பின்னாடி அடித்த உடனே 2 பேர் பிரிகிறாங்க, அண்ணன் தம்பி. முதல்ல ஒன்றா இருப்பாங்க, அவங்க 2 பேரும் அக்னி பிரவேசத்தில் தனித்தனியாக இருந்து ஒன்றாகி அக்னி பிரவேசம் ஆகி ஒரே உருவமாக வந்துடுறான். இப்போது கடைசி கிளைமேக்ஸில் அடித்த உடனே ஒருத்தவர் 2 ஆகிட்டு மயில் சேவலாக மாறுவான். அப்போ சின்ன ஒரு லைட் ஆஃப் போட்டு மயில் சேவல் எடுத்தாந்து அங்கே வச்சு ஃபினிஷ் பண்ணி, அது நாடகத்துக்குள்ளே தண்ணி. நீங்கள் அதை மாற்ற முடியாது. அதை மாற்றிட்டீங்கன்னா என்ன ஆகுன்னா அது வேற, அது இது போயிடும், அதனுடைய அந்த ஒரு எஃபெக்ட் போயிடும். பார்க்குறப்போ அது லைவாக இருக்கணும் அப்படின்றது. ஆமாம். அதான் நாடகத்துக்கும் நீங்கள் சினிமாவுக்கும் உள்ள இதுதான். இதை நான் ஈஸியாக சினிமாவில் பண்ண முடியும். இந்த விஷயங்கள்லாம் என்னால் ஈஸியாக சினிமாவில் பண்ண முடியும். இப்போ ட்ராமாவில் கஷ்டம். ஆனாலும் அதை நாங்கள் அப்படி தான் ட்ரெயின் அப் பண்ணி அது ஒரு நாடகம் போகிறது இல்லை, எல்லா இடத்துலையும் போட்டு அதை பக்காவாக செட் பண்ணி ப்ரெசன்டேஷன் கொடுக்கும்போது அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். இப்போ நரசிம்மரே எடுத்துங்களேன், நரசிம்மர் கடைசியில் ரொம்ப டார்ச்சர் கொடுப்பான் பையனுக்கு. மல்லை தூக்கி போடுவான், நெருப்புல தூக்கி போடுவான், எல்லாத்தையும் மீண்டு வந்துடுவான். இப்போ என்னன்னா கடைசியாக ஒரு விஷம், தாயினுடைய கையால் விஷத்தை கொடுக்க சொல்லுவான். நாரதர் ஐடியா கொடுத்துருவார். அப்போ தான் மகாவிஷ்ணு வர முடியும், அவனுடைய இது முடியும் காலம். யார்? இரண்யகசிபனுடைய காலம் முடியறதுக்கு மகாவிஷ்ணு ஐடியா பண்ணி அவனை வர வைக்கணும். மகாவிஷ்ணு வர வைக்கணுன்றதுக்காக தாயினுடைய கையாலே விஷத்தை கொடுக்க ஏற்பாடு பண்ணுவான். தாய் கையாலே கொடுப்பாங்க. கொடுத்த உடனே மகாவிஷ்ணு என்ன பண்ணுவார், ஆதிசேஷனை கூப்பிட்டு அவனுடைய விஷத்தை எடுன்னொடனே அவன் வந்து விஷத்தெலாம் எடுத்துருவான். இப்போ அந்த பையன் தோண்டிடுவான், உயிரோட வந்துடுவான். இப்போ இவன் கொக்கரிப்பான், அந்த பையனே நான் இது பண்ணிட்டேன் அப்படின்னோடனே இவன் வருவான். வந்துட்டு பையன் சொல்லுவான், இல்லை தந்தையே,
என்னை மகாவிஷ்ணு காப்பாற்றிட்டாங்க. அப்படியா, உன் மகாவிஷ்ணு எங்கடா இருக்கான்னு? எல்லா இடத்துலையும் இருக்கானே. அப்படியா, இந்த தூணில் இருக்கானா? இருக்கானே அப்படின்னு ஒன்று. இந்த நேரத்தில் மகாவிஷ்ணு ஒரு கணம் ஆடி போகிறாரு. இவன் ஏன்னா சுற்றி தூண்கள் இருக்குது, இந்த தூணில் எந்த தூணில் வர சொல்ல போகிறான்னு தெரியல, எதில் வந்து நம்ம ஆகணும். அப்போது இவன் சொல்லுவான், இந்த ஒரு தூணை காட்டி, இந்த தூணில் உன் மகாவிஷ்ணு இருக்கிறானா அப்படின்னு கேட்பான். இருக்கிறார். அப்படியா, இதோ பார் அப்படின்னு போட்டு அடித்தான். மகாவிஷ்ணு அப்படியே லைவாக வராது, தூணை பொழந்துக்கிட்டு அப்படி வந்து சண்டை 2 பேருக்கும். இவன் கதை அவர் கதை அடித்து கதையெல்லாம் ஒடிச்சு அப்படியே தூக்கி மடியில் போட்டு அப்படியே சம்ஹாரம் பண்ணுறார் லைவ். ஸோ இது லைவாக பண்ணுறோம். ஸோ அந்த எஃபெக்ட்டு அந்த ஆடியன்ஸை கடைசி அந்த கிளைமேக்ஸில் அப்படி மெய் மறந்து போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு நாடகத்துக்கும் ஒரு மாதிரி. இப்போ ட்ராமாவில் வந்து ஒரு டேஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் நடக்கும். ஆமாம், ஸ்டார்ட் டு எண்டு வரைக்கும் ப்ராப்பர்ட்டி செக் பண்ணி ஒருத்தரும் இந்த டைலாக் டெலிவரி பண்ணி எங்கேயாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்தே பர்ஃபார்ம் பண்ணுற அன்றைக்கி வந்து எல்லாருமே ஒரே சிங்கில் பண்ணணும். ஆமாம், அன்றைக்கி யாராவது ஒருத்தர் மிஸ் ஆனால் கூட நம்ம மொத்த எஃபெக்ட் கொலாப்ஸ் ஆகிடும். அந்த மாதிரி ஏதாவது இன்னைக்காவது யாராவது இல்லை ரொம்ப நடந்துருக்கு. அதெல்லாம் ரொம்ப நடக்கும். அப்படியே நிற்பாங்க, அப்ரூவ்டாக நிற்பாங்க. ஓ, பேசவே மாட்டாங்க, வேற வழியே இல்லை. என்ன சார் அப்போ என்ன சார் பண்ணுவீங்க? அப்போ என்னென்னா இல்லை, அதுக்கு தான் என்னென்னா கூட வர ஆர்டிஸ்ட் இருக்காங்கல்ல, அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் என்ன பண்ணுவாங்க, இவர் என்ன பேசணுமோ அது அவர் மைண்டில் வச்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, ஓ இதை சொல்ல வருகிறாயா டக்குன்னு அவர் சொல்லிட்டு அவர் கண்டினியூ பண்ணிட்டு போயிடுவார். ஓகே, இதான பண்ணி சொன்னது, இதைத்தானே நீ சொல்ல வந்தாய் அப்படின்னு ஒன்று அவர் அப்படியே மறந்துட்டார். வேற என்ன பண்ணுவாங்க, அடுத்து அவருடைய டைலாக் பேசிட்டு போயிடுவார். ஸோ அப்படி கண்டினியூ ஆகிடும். இல்லைன்னா ஒரு சில என்ன பண்ணுவான், நீ விட்டு போ, அது விருப்பம், நான் என்னுடைய டைலாக் பேசுகிறேன் அப்படின்னு அடுத்து ஃபர்தராக போயிட்டே இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நடக்கும். பயங்கர வேடிக்கைலாம் இருக்கும். அது நீங்கள் நாடகத்தில் பார்த்தீங்கன்னா அப்ரூவ்டாக அப்படியே நிற்பாங்க, டைலாக்கே பேச மாட்டாங்க. அது எல்லாருக்கும் மெய்மறந்து போயிடும், ஏதோ ஒரு காரணம். அது நம்ம கரெக்டாக சிங்காக. ஓகே, ஸோ அது அந்த இடத்துல தாரா இது நம்மளும் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். எங்கேயாவது நம்ம விட்டுட்டோம்னா நீ இதான் கேட்க வந்தேன்னு நீ அங்கேருந்து அதை எடுத்து சொல்லிட்டீங்கன்னா அது கொஞ்சம் ஒரு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகேவா, சூப்பர் சார். ஸோ இப்போ தொடர்ந்து அடுத்தடுத்து என்ன படங்கள் சார்? இல்லை அதான் இப்போ சூரசம்ஹாரம் இப்போ அடுத்த ஸ்கிரிப்ட் ரெடியாக இருக்குது. எல்லாமே ஸ்கிரிப்ட் நான் அடுத்த வாரமே போயிடலாம் ஷூட்டிங், அப்படி இருக்குது ஃபுல்லாக எல்லாமே. ஆமாம், என்னென்னா இதே மாதிரி தான். என்னென்னா மெயின் கேரக்டர்ஸை மட்டும் எங்கள் ஆர்டிஸ்ட்டை வச்சுக்கிட்டு முக்கியமான ஆளுங்க ஒரு 10 பேர் சினியில் பெரிய ஆளில் உள்ளவங்கள அவங்கள இதில் கொண்டு வரணும். இப்போ எப்படி சமுத்திரகணி சார் வந்தாங்க, கஸ்தூரி மேடம் வந்தாங்க, விக்னேஷ் வந்தார், அதுக்கப்புறம் இந்த டான்ஸர் இவங்கெல்லாம் வந்தாங்க. அதே மாதிரி கதை அப்படி தான் பண்ணாதான் எங்கள் நாடக ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு 40 பேருக்கு வாய்ப்பு கொடுத்ததில்ல. இந்த படத்தில் ஒரு 40 பேர் கொடுத்துருக்கோம். அடுத்த ஒரு படத்தில் ஒரு 40 பேர் கொடுக்க முடியும். அவங்களையும் நாங்கள் அடுத்து திரையில் ஒரு பெரிய ஜாம்பவானா பார்க்கணுன்றது தான் எங்களுடைய ஆசை. நாங்களாம் அப்படி தான் நினச்சி வந்தோம். மனோகர் சாரோட இருக்கும்போது நாங்களாம் அப்படி தான் நினச்சி வந்தோம். இப்போது அது ஒன்று ஒன்றா கூட்டிகிட்டு இருக்கு. ஒரு பெரிய சந்தோஷம். சார் நீங்கள் பேசும்போது நல்லா கதை சொல்லுவீங்க அப்படின்னு தெரியுது. எங்களுக்காக ஒரு டைலாக் மட்டும் ஒரு 4 லைன் பேசி காமிக்கிறீங்களா சார்? அசுரகுலத்தின் பெருமை மிக்க வீரர்களே, பூவுலகம் மட்டுமல்ல வானுலகம் உங்களுக்கு சொந்தமாக்கி விட்டது. மறைந்து வாழக்கூட வழியில்லை என்று வருந்திய உங்களை மண்ணிலும் விண்ணிலும் எங்கும் வளம் வரும்படி செய்து விட்டேன். சூப்பர் சார், நைஸ் சார். செம டக்குனு எங்களை அந்த ஒரு உங்களோட படத்தினுடைய உலகத்துக்கே கொண்டு போயிட்டீங்க. இது சூரசம்ஹாரம். சூப்பர் சார். தொடர்ந்து உங்களுடைய அடுத்தடுத்த படங்கள் நீங்கள் என்னென்ன படைப்புகள் கொடுக்க போறீங்க அப்படின்றத பார்க்கறதுக்கு நாங்கள் வந்து ஆர்வமாக இருக்கோம். ஸோ உங்களுடைய ராகு கேது படத்தினுடைய வெற்றியை தொடர்ந்து உங்களுடைய அடுத்தடுத்த படைப்புகளும் சூப்பர் டூப்பர் வெற்றி அடையணும்னு ஜெயா டிவி டீம் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றி. நன்றி. சார், தேங்க்யூ.